இனிப்பு வகையான பொருட்களை சாப்பிட பிடிச்சவங்கள அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஸ்வீட் நிறைய சாப்பிட்டா அது உடம்புக்கு சுத்தமா நல்லதே கிடைக்காது. இனிப்பு அதிகமா சாப்பிட்டா சொத்த பல்லு வந்துடும். ஆனா எனக்கு இனிப்பு வகைகள் தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. When you want a snack to eat, it's smart to choose a healthy treat. What you eat can make you stronger. You can play a whole lot longer. Don't eat cake, it's much too sweet. Have a pear, a tasty treat. If you're thirsty, no soda. Drink some milk, it's better for ya. Carrots, corn, nuts and berries. Eating these will make you stronger. A juicy apple, bananas and cherry. Juicy apple. ஆனா நான் உண்மையிலேயே அந்த ஆப்பிள சாப்பிடணும்னு நினைச்சேன். நீ எதுக்கும் கவலைப்படாத என்னுடைய நண்பனே. தேவையான எழுத்துக்கள்லாம் இங்க இருக்குல்ல, இத வச்சு வார்த்தைகளை ரெடி பண்ணிக்கலாம். ஆனா அதுக்காக நாம இப்ப என்ன செய்யணும்? Hang, ping, ping, yell, e. Apple. Yeah, we just built a word. We built it. We built it. சரி, இதுக்கு முன்ன நீ என்ன சொன்ன? ஞாபகம் வந்துருச்சு. When you want a snack to eat, it's smart to choose a healthy treat. What you eat can make you stronger. You can play a whole lot longer. Caterpillar gets a home. நம்ம வார்த்தை உலகத்துல அன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது, காத்தும் அதிகமா இருந்தது. ஆனா நம்ம டக்கு மட்டும் ஒரு பாக்ஸ்ல சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தான். பி ஓ எக்ஸ் ஆக்ஸ் பாக்ஸ். எனக்கு விளையாடுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும் நண்பர்களே. Inside a box on a rainy day. I close the lid and I can hide from all the wind and rain outside. இங்க வந்திருக்கிறது யாரு? ஓ, ஹலோ நண்பனே. ஆமா, நீ எப்படி இருக்க? அம்மா, நீ யாரு? என்னோட பேரு டக். DUCK டக். ஆமா, நீ யாரு? என்னோட பேரு கேட்டர்பில்லர். உண்மையா பாக்கணும்னா நீ ரொம்ப சின்னதா இருக்க, ஆனா உன்னோட எழுத்துக்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. எதை எப்படி உன்னை மீட் பண்ணதுல சந்தோஷம். எனக்கும் தான் டக். ஓ, அம்மா, இது என்னது? இதுவா? இதுதான் என்னோட NEST நெஸ்ட். இதுதான் என்னோட வீடு. வீடுனா என்ன? வீடுங்கிறது நாம தங்கி இருக்க இடம். அங்க இருக்கிறது லாக், அதுதான் ஃப்ராகோட வீடு. அவன் அங்கதான் தங்கி இருக்கான். அப்புறம் அது பான், பிக் தங்கி இருக்கிறது அங்கதான், அது பிக்கோட வீடு. ஓ, ஆனா நான் எங்க தங்குறது? என்னோட வீடு இது. நீயா? ஓ, இது உண்மையாவே ஒரு நல்ல கேள்விதான். ஆமா, உன்னோட வீடு எங்க? அது வந்து உனக்காக யாரும் இன்னும் வீட்டை ரெடி பண்ணலன்னு நினைக்கிறேன். உனக்காக வீட்டை நான் தயார் பண்ணி தரேன். உன்னால முடியுமா? கண்டிப்பா. என்கிட்ட இருக்க எழுத்துக்களை வச்சு நான் உனக்கு வீடு தயார் பண்ணி தரேன். ஆனா ஒரு கேட்டர்பில்லருக்கு என்ன மாதிரி வீடு நல்லா இருக்கும்? எனக்கு அது கூட தெரியாது. அப்பனா சரி, பேசாம நான் இத பத்தி நம்ம ஃப்ராக் கிட்ட கேட்டேன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். என் நண்பன் ஃப்ராகுக்கு எல்லாமே நல்லா தெரியும். கேட்டர்பில்லர், கேட்டர்பில்லர் எங்க போயிட்ட நீ? உனக்கு உண்மையாவே நிறைய கால்கள் இருக்கு கேட்டர்பில்லர். ஆனா இது எல்லாமே சின்ன காலு. என்னால மெதுவா தான் நடக்க முடியும். சரி, அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நானே உன்னை வேகமா கூட்டிட்டு போறேன். ஏன்னா நம்ம சீக்கிரமா வீட்டை தயார் பண்ணி ஆகணும்ல. அதுக்கப்புறமா நம்ம கேட்டர்பில்லரும் டக்கும் ஃப்ராகோட வீட்டுக்கு போனாங்க. இதுக்கு வீடு செஞ்சு தர கேட்கறதுக்காக. ஃப்ராக், இதோ இங்க இருக்காரே, இவர்தான் என்னோட புது ஃப்ரெண்ட். இதோட பேரு கேட்டர்பில்லர்.
ஹாய் கேட்டர்பில்லர், நீ பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்க. உன்னை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஃப்ராக். கேட்டபில்லருக்கு ஒரு வீடு வேணுமா ஃப்ராக்? உன்கிட்ட எப்பவும் நல்ல நல்ல ஐடியாலாம் இருக்கும்ல, அதுக்காக தான் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குன்றது உண்மைதான். ஆனா ஆ, எனக்கு தெரியும். ஒரு பேக் தான் கேட்டர்பில்லருக்கு ஒரு சரியான இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பரான ஐடியா ஃப்ராக். பார்த்தல, நான் சொன்னனே ஃப்ராக் நமக்கு நல்ல ஐடியா தான் கொடுப்பானே. ஓ ஃப்ராக், ஆமா, இங்க நிறைய எழுத்துக்கள் இருக்கே, இதுல நமக்கு எது தேவைப்படும்? நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? டாக், ஆ? லெட்டர்ஸ் எல்லாமே என் கையில இருக்கு பாரு. பி ஏ ஜி. ஓ, இதுக்கு பேர் தான் எழுத்துக்களா? இததான் எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு எழுத்துலயும் ஒரு ஒரு சத்தம் வரும். இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்த்தா நமக்கு வார்த்தை கிடைக்கும். இத எங்க பாரு. ப அ கு. பேக். வாவ், இந்த பேக் ரொம்ப சூப்பரா இருக்கு நண்பர்களே. சரி, உன்னோட புது வீட்டை நாம இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என் கூட வா. உனக்கு ரொம்ப நன்றி ஃப்ராக். இது பாரு கேட்டபில்லர், நீ இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், அதுவும் என் பக்கத்துலயே. இப்ப நம்ம 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்களாயிட்டோம். Thank you for my new home, a cozy place to stay. I really love my new home. என்னது? நான் எங்க போறேன்? ஓ ஓ கேட்டபில்லர், கேட்டபில்லர், எதுக்கும் பயப்படாத, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. போகாத. என்ன இது? நான் என்னுடைய லஞ்சை எங்க வச்சேன்? இது எங்க இருக்கா? நான் என்னன்னா எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தேன். இந்த பேக் எப்படி அசையுது? இந்த பேக் சிரிக்க வேற செய்யுது. நான் வந்துகிட்டே இருக்கேன். கேட்டபில்லர், என்னாச்சு உனக்கு? நீ எங்க இருக்க? நான் இங்க இருக்கேன் டாக். அச்சச்சோ, உனக்கு ஒண்ணும் ஆகல? ஆஹா, பிக் எங்க? இத நான் இங்க இருக்கேன். ஹேய், நீ ஒண்ணும் என்னுடைய லஞ்ச் கிடையாதே. ஆஹா, என்னோட பேரு கேட்டர்பில்லர். அப்படியா? ஓகே ஓகே. என்னோட பேரு பெக். ஹாய் கேட்டர்பில்லர். உண்மையிலே உன்னுடைய சைஸை விட உன்னோட பேரு ரொம்பவே பெருசா இருக்கு. ஆஹா, கேட்டபில்லர், எனக்கு கிடைச்சிருக்கா புது ஃப்ரெண்ட் பிக். கேட்டபில்லர் வீடு தேடுறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியான வீட்டை நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். பேக வச்சு ட்ரை பண்ணோம். ஆனா காத்து வந்ததுமே இந்த பேக் பறந்துடுச்சு. அப்படின்னா இந்த பேக் உனக்கு சரியான வீடு இல்லைன்னு அர்த்தம் கேட்டர்பில்லர். சரியா சொன்னீங்க. உனக்கு இந்த வீடு தேவையில்லை, உனக்கு வேற ஒரு வீடு தான் தேவை. அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அது வெயிட்டா இருந்தாதான் பறக்காம இருக்கும். சரி, உங்களுக்கு வேணும்னா நான் உதவி செய்யறேன். நீங்க எனக்கு உதவி செய்றீங்களா? ஆமா, இருங்க நான் யோசிக்கிறேன். பேக்கை விட வெயிட்டா இருக்கிற ஒரு பொருள் நமக்கு வேணும். சரி, நீங்க பேசாம ஒரு கேனை ட்ரை பண்ணலாம்ல? கேனா? ஆமா, கேன் தான். கேன்ன்றது பேக்கை விட ரொம்ப வெயிட்டா இருக்கும். இது உண்மையாவே ரொம்ப நல்ல யோசனை தான். போய் கேட்டர்பில்லருக்காக நாம ஒரு அற்புதமான விஷயத்த ரெடி பண்ண போறோம். CAN. ஏய், இது எல்லாமே எழுத்துக்கள் இல்ல? ஆமா, நீ சரியா சொன்ன. ஒவ்வொரு எழுத்துல இருந்து ஒவ்வொரு சத்தம் வரும். இப்ப கேளு. க், ஆ, கேன். வாவ், இதுதான் என்னோட புது வீடு. கேன். கேன் காத்துல பறக்காது. இது பேக்கை விட நல்ல வெயிட்டா இருக்கும்ல? ரொம்பவே நன்றி பிக். உன்னை நாங்க அப்புறம் மீட் பண்றோம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீ இதுல சந்தோஷமா இருக்கலாம். பெரிய காத்து வீசினா கூட நீ பறந்து போக மாட்ட. ஓகேவா? Thank you for my new home, a sturdy place to stay. I really love my new home. But should I float away? Oh,
அச்சச்சோ, உன்னோட வீட்டுக்குள்ள நிறைய தண்ணி வந்துருச்சே. ஓ, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்ல, கொஞ்சமா நனைஞ்சு போயிட்டு அவ்வளவுதான். நீ இந்த கேன்ல இருந்தீங்கன்னா உன்னை தண்ணி ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா எனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வீடு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, நீ இந்த மாதிரி தளர்ந்தெல்லாம் போக கூடாது. உனக்கு தேவையான ஒரு வீட்டை நாமளே தேடி கண்டுபிடிக்கலாம். இந்த காத்து கிட்ட இருந்தோம், தண்ணி கிட்ட இருந்தோம், நீ பாதுகாப்பா இருக்கணும். ஏய், ஒரு நிமிஷம் இரு கேக்கப்பில்ல. எனக்கு இப்ப ஒரு சூப்பரான யோசனை ஒண்ணு வந்திருக்க. I like to play